அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா காய்கறி களியா. ஒரு வாழைக்காய், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கத்திரிக்காய், ஒன்றும் இது 2 பேர் இல்லைன்னா 3 பேர் சாப்பிட மாட்டி எல்லாம் பொடியாக நறுக்கி மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சுன்னா இந்த பொரித்த எண்ணெயே தான் திரும்ப இந்த குழம்பு தாளிக்க யூஸ் பண்ணுவேன். இந்த பொரிச்ச எண்ணெயை தான் ஊற்றி திரும்ப இந்த குழம்பு வைக்குவேன். தேவையான பொருட்கள் 3 தக்காளி, சிறியதுனா 3, பெரியதுனா 2, அரை மூடி தேங்காய். அதை தண்ணி பால் தனியாக, கட்டியான பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது முதல்ல எடுத்த பால், இது 2வது எடுத்த பால். தேவையான பொருட்கள் மிளகாய், புதினா, மல்லி கொஞ்சோண்டு, இன்றைக்கி நிறைய இல்லை. இதை கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு 3 மிளகாய் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பெரிய பல்லாரினா 1, சின்ன பல்லாரினா 2, சீரகப்பொடி, சோம்பு பொடி, வத்தல் பொடி, தாளிப்பதற்கு எண்ணெய். இப்போ இதை கரியாமல் நம்ம பொரித்து எடுக்கணும். பொரித்து எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி என்னென்னா சூடாக ரசம் வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி ரசம் இன்றைக்கி வச்சுருக்கேன். சுட சுட சோறு. இதுக்கு மீனை பாறை மீன் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நான் மசாலா தடவி இதை இப்போ வைக்கணும். மசாலா தடவும் போது வத்தல் பொடி, தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போடணும். கொஞ்சம் ரஸ்க்கு பொடி போட்டுட்டு அரை மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிடணும். எலுமிச்சப்பழம் இல்லைன்னா ஒரு கொட்டை புளி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும். உப்பு தேவையான அளவு போட்டு இதை லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிடணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எப்போ நீங்கள் மசாலா மீனுக்கு தடவும் போதுமே, சிக்கன் 65க்கு தடவும் வேணுமே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் நல்லெண்ணெயாக இருந்தாலும் எண்ணெயும் நீங்கள் ஊற்றிட்டு தான் இந்த மீனுக்கு மசாலா தடவுன்னு இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம அதுக்கடையில் இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இது புதிய அரோமனை வாங்கினேன் சரவணா ஸ்டோரில், 135 ரூபா. இது குறைவான தேங்காய் அப்படி வச்சு திருவலாம். ஃபஸ்ட்டு இது துரு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கழுவி எண்ணெயை தேய்ச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 தடவை தேங்காய் திருவும் போது இந்த பூவை எடுக்காதீங்க. நீங்கள் எப்போ வச்சாலும் அரோமனையில் எண்ணெயை தடவி வச்சுருங்க, துருக்கூடாது. இது 135 ரூபா தான். இதன் விலை 135 ரூபா. சாமான்லாம் கழுவி வெயிலில் வச்சுட்டேன். இப்போ இதை பேப்பர் வச்சு கவுண்டர் டாப்பை துடைக்கணும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடும். எண்ணெய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காவை பொரித்த எண்ணெயை வச்சே இதை தாளிச்சிருங்கோ. 10வது நாள் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நான் இதை தேங்காய் எண்ணெயத்தை பொரிச்சிருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறணும். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நான் எப்போதுமே தனியாக இஞ்சியும் பூண்டையும் தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். மீனுக்கு போடும் போது, எதுக்காவது நம்ம நூடுல்ஸ் கிண்டும் போது அதுக்கெல்லாம் போட்டுக்கிடுவேன். இது நல்லா வதங்கட்டும். தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து வச்சுட்டேன். இப்போது இந்த கட்டியான பாலில் மல்லி புதினாவை போட்டுட்டேன், பச்சை மிளகா. இப்போ இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் சீரகப்பொடி, அரை ஸ்பூன் சோம்பு பொடி, அரை ஸ்பூன் சோம்பு பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி, இவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டாக அடித்து வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை போடணும். போட்டு இதை நல்லா வதக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காவை நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இதை பொரிக்கும் போதே இது வெந்துடும். புரியுதா? பொரிக்கும் போதே இது வெந்துடும். தேங்காய் அரை மூடி, நான் சொல்கிற அளவு பிரகாரம் செய்யுங்க. இது தண்ணியாக எடுத்த பால், 2வது எடுத்த பால். இது கட்டியாக எடுத்த முதல்ல எடுத்த பால். புரியுதா? இந்த களியாக்கும் இது சிலோன் களியா. சிலோனில் தான் இது பெரும்பாலும் செய்வாங்க. இதில் நம்ம ஈரல் போட்டு செய்யலாம். ஈரல் இன்றைக்கி வாங்கலை. இது வெறும் காய்கறியில் பண்ணுறேன்.
இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அந்த மசால் வாடை இருக்கக்கூடாது. மசால் வாடை போகிற அளவு நீங்கள் வதக்குங்க. இந்த தண்ணிப்பாலை ஊற்றி இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பொரிச்ச காய்கறிகளை போடணும். இதில் உப்புலாம் போட்டாச்சு. உப்பு காணுமான்னு பார்க்கணும். ரொம்ப பாலை ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க. உங்களுக்கு இது நீங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறமாட்டி இடியப்பம் அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வைங்க. மிச்சப்படி சாதத்துக்குன்னா கட்டியாக வைங்க. காரம் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் கூட்டி போடலாம். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் மிளகாயும் கூட்டி போடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கிடுங்க. இதில் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு தான் உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வாழைக்காயை நம்ம பொரிச்சிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு உப்பை நிறைய போட்டுறாதீங்க. தேவையான அளவு உப்பு. இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு தூர போட்டுறாதீங்க. இது குக்கரில் அடிப்பகுதி நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தாச்சுன்னா அதுக்கு போட்டு தண்ணியை கொதிக்க வைங்க. நல்லா அழகாக ஒயிட் கலரில் வந்துடும் குக்கரினுடைய அடிப்பகுதி. இப்போ கவுண்டர் டாப்பை நம்ம தொடச்சிட்டு பேப்பரால் இதுன்றோம். இந்த பூ நாங்கள் வீட்டில் தான் செய்கிறோம். யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள். தாளில் செய்கிற பூ நீங்கள் சொல்லியாச்சுன்னா நாங்கள் செய்து தருவோம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம பேப்பரை வச்சு சுத்தப்படுத்தும் போதே நம்ம வாஷ் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே பேப்பரை வச்சு தொடச்சிட்டு தூக்கி தூர போட்டுறலாம். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரே துணியை வாஷ் பண்ணி போடுறது. இந்த பேப்பரில் இப்படி தொடச்சிட்டு இதை அப்படியே குப்பை டஸ்ட்பினில் போட்டுடலாம். இதை சரவணா ஸ்டோரில் வாங்கினா உங்களுக்கு தேவையான நீங்கள் திருநெல்வேலி சரவணா ஸ்டோரில் போய் வாங்குங்க. அதே மாதிரி தேங்காய் துருவுறதுக்கு முன்னால் 2 தடவை கழுவி எண்ணெயை தடவி வைங்க. துருவாதீங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை துருவுற பூவை தூர போட்டுருங்க. இப்போ நம்ம இது கொதிக்கட்டும். நம்ம மீன் மசாலா தடவிடும். இந்த வெஜிடபிள் களியாக்கும் ரசத்துக்கும் ஃப்ரை வறுத்த மீனுக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன்னா ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கிடணும். எப்போவுமே எண்ணெயை விட்டு தான் இந்த மசாலாவை எலுமிச்சப்பழ சாறு, ரஸ்கு தூள் இல்லைன்னா அரிசி மாவு போடுங்க. அரிசி மாவு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி தடவணும். இது பாறை மீன் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் பொரிக்கிறதுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜு தட்டில் வைங்க. தட்டில் வச்சா தான் உப்பு பிடிச்சி மீன் சூப்பராக இருக்கும். இது நான் வீடியோக்காக வேண்டி அழகாக இப்படி தலையை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி மசாலா தடவி வச்சுருக்கேன். மீதி மீனை கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு 3 மீன் பொரித்து வைக்கிறதுக்கு பாருங்கள், எல்லா பக்கமும் படும்படி தடவிட்டேன். இதை நம்ம இப்போ யூடியூப்புக்கு வறுத்துரும். சரியா? இப்போ இதெல்லாம் அப்படியே மசாலா தடவி ஃப்ரிட்ஜு தட்டில் வைக்கணும். இப்போ இதை நம்ம வறுத்துரும்.
இது அப்படியே மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சு பொரிங்க, சூப்பராக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் அரைச்சி எப்போதும் வறுத்த மீனுக்கு வந்து போடுங்க, வறுக்கிற மீனுக்கு போட்டுட்டு நீங்கள் பொரித்து பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? இப்போ இந்த தடவியாச்சா, இதை ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சுருவேன். இப்போ இந்த அடுப்பில் மீனை வறுத்துரும். இதை பாருங்கள், மசாலா வாடை போகிற அளவு இது கொதிக்குது. இப்போ இந்த அடுப்பில் மீனை வறுத்துரும். மீனுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம், கடல் எண்ணெய் ஊற்றலாம். எந்த எண்ணெய் உங்களுக்கு நீங்கள் வறுப்பீங்களோ வீட்டில் அந்த எண்ணெயை வச்சு வருங்க, சரியா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நல்லெண்ணெய் பாருங்கள் ஊற்றியாச்சா, ஒவ்வொரு மீனாக பொரித்து எடுக்கும். இப்போ இதில் வந்து ஏற்கனவே நம்ம பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காயை போட்டுரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு 3 நிமிஷம் கொதித்த உடனே கட்டியாக எடுத்த பாலை, ஃபஸ்ட்டு எடுத்த பாலை ஊற்றி வச்சிடணும். நல்லா இருக்கும் இது. நீங்கள் சப்பாத்திக்கெலாம் தொட்டே சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், புரோட்டாவுக்கு சாப்பிடலாம், நல்லா இருக்கும் களியாக. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா தடவின இந்த மீனை நம்ம போடுறோம். ரெண்டு மீனை யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து பொரிக்கிறேன். மீதி மீனை சாப்பிடும் போது பொரிச்சிக்கலாம், வறுத்துக்கலாம். நம்ம காலையிலே வீடியோ எடுக்கிறனால இந்த வீடியோக்காக வேண்டி 2 மீனை மட்டும் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன், சரியா? இதை அப்படி வந்து ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சுக்கோம். இப்போ உள்ள சமையல் முடிச்ச இந்த பாத்திரத்தை இனி வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு, இப்போ கட்டியாக உள்ள தேங்காய் பாலை ஊற்றிடணும். ஊற்றிட்டு இது நல்லா கிளறிடணும். காய்கறி களியாக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, மீன் அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு, மீனும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சுட சுட வெஜிடபிள்ஸ் களியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என் பழைய வீடியோவில் எல்லாமே நான் போட்டிருக்கேன், நீங்கள் இதில் போய் பாருங்கள், அழகாக போட்டிருக்கேன். மீனும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குட்டி தவாவும் சரவணா ஸ்டோரில் தான் நான் எடுத்தேன். வறுத்த பாறை மீன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வீடியோக்காக வேண்டி நான் அவசரமாக மீனை வந்து கழுவி கொஞ்சம் மீனை மசாலா தடவி பொரிக்கிறதுக்கு காட்டியிருக்கேன் வீடியோவில். நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பாருங்கள். அதே மாதிரி என்ன பாருங்கள்,
இந்த கொய்யாப்பழமும் இந்த சந்தையில் தான் வாங்கினேன். கிலோ 100 ரூபா. இது சந்தையில் தான் வாங்கினேன். மாதுளம்பழம் நல்ல இனிப்பாக இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோடு நான் உங்களை பார்க்குறேன். நீங்களும் என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.